கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வருடத்தினுடைய வாக்குத்தத்த செய்தியை நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். கடந்த நாட்களிலே நாம் பார்த்தோம், நம்முடைய ஆண்டவரை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். நாம் ஆண்டவரை குறித்து அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும், விருத்தியாக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். காரணம், ஒரு பொருளை குறித்து அதனுடைய பயன்பாட்டை புரிந்து கொண்டால்தான் அதை நாம் பயன்படுத்த முடியும். ஆமென். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஏன் உபயோகப்படுறதில்லை அப்படின்னு சொன்னா, ஆண்டவரை பற்றி புரிதல் இல்லை. இயேசு எதற்காக இருக்கிறார், அவருடைய வேலை என்ன அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா நிச்சயமா அவரை நாம் பயன்படுத்த முடியும். ஆமென். இந்த நம்ம வீட்டில் இருக்கிற பொருள், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் பயன்படுத்துவோம். குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் என்ன பண்ணுவோம், பயன்படுத்துவோம். செல்போனா குறிப்பிட்ட நேரம் பயன்படுத்துகிறோம், டிவியா அது குறிப்பிட்ட நேரம் பயன்படுத்துகிறோம், வாஷிங் மிஷினா அது குறிப்பிட்ட நேரம் பயன்படுத்துகிறோம். ஆனால் இயேசு 24 மணி நேரம் பயன்படக்கூடியவர். ஆமென். இயேசு 24 மணி நேரம் நமக்கு தேவையானவர். அவரை குறித்து அதிகமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அவரை குறித்து அதிகமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நீங்க உங்க நேரத்தை செலவழிச்சிங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி சங்கீதம் 1வது சங்கீதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகினாலே இதற்கு கொஞ்சம் நேரத்தை செலவழியுங்கள், முயற்சி செய்யுங்கள். கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஆகினாலே கடந்த நாட்களிலே நாம் பார்த்தோம், நம்முடைய ஆண்டவர் நமக்கு சுகத்தை தருகிறவர். நம்முடைய ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறவர், சுகத்தை தருகிறவர், ஆரோக்கியத்தை தருகிறவர். இந்த தின தியானத்தில் நீங்க அதை குறிச்சும் நீங்க பார்த்துட்டு வரலாம். இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் கொடுக்கிறவர். நம்முடைய ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்டவர், ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் கொடுக்கிறவர். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்துல 33வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் நான் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நாம் மனிதனையோ அல்லது ஒரு சமூகத்தையோ அல்லது ஒரு நிர்வாகத்தையோ நாம் நம்பி இருப்போம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக நீங்க எல்லாருமே கைவிடப்பட்டிருப்பீங்க. அந்த அனுபவம் எல்லாருக்குமே அது இருக்கும். ஆனால் கர்த்தரை நம்பும் போது நிச்சயமாக இந்த உலகத்திலே அவர் நம்மை எந்த சூழலிலும் நம்மை கைவிட மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. நாம் எந்த நிலையில இருந்தாலும் அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த ஆண்டவர் அவர் சொல்லுகிறார், மீண்டும் அந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ணமான சமாதானத்தையும் சத்தியத்தையும் நான் அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆகையினாலே யாருக்கு சௌக்கியம் வேணும், யாருக்கு ஆரோக்கியம் வேணும், யாருக்கு சத்தியம் வேணும், சாப்பாடு யாருக்குங்க வேணும், பசியா இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு வேணும். அது மாதிரி சௌக்கியம் யாருக்கு வேணும், ஆமா, சுகம் இல்லாதவர்களுக்கு சௌக்கியம் வேணும், ஆரோக்கியம் இல்லாதவர்களுக்கு ஆரோக்கியம் வேணும், சத்தியம் இல்லாதவர்களுக்கு சத்தியம் வேணும். அப்ப வேணும் அப்படின்னு சொன்னா நாம் என்ன பண்றோம், இந்த உலகத்துல ஏதாவது தேவை அப்படின்னா தானா நமக்குள்ள வருதா, சொல்லுங்களேன், அதுவா வந்துருதா நமக்கு? இல்ல. நாம் என்ன செய்யறோம், இந்த பூமியில பார்க்கிறோம், எது தேவையோ அதை எறும்பு முதல் யானை வரை தேடிதான் போகுது. எறும்பு முதல் யானை வரை என்னதான் பண்ணுது, தேடிதான் போகுது. ஆண்டவர் அப்படிதான் எல்லாரையுமே படைத்திருக்கிறார். பறவையிலிருந்து, மிருகத்திலிருந்து, மனிதனிலிருந்து, நீர்வாழ் ஜந்துக்களிலிருந்து
எல்லாவற்றையுமே தனக்கு ஏதாயிலும் ஒன்று தேவை என்று சொன்னால் அது முயற்சி செய்ய வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே எரேமியா சொல்லும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் தண்டிக்கப்பட்டதினாலே அவர்களுக்கு சௌக்கியம் இல்லை, தேவனுடைய கோபம் அவர்கள் மேல் இருந்ததினாலே ஆரோக்கியம் இல்லை. அதனால ஆண்டவர் சொல்றாரு, நான் அவர்களுக்கு என்ன செய்வேன்? ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் சத்தியத்தையும் நான் என்ன பண்ணுவேன்? தருவேன் அப்படின்னு சொல்றார். அப்போ அந்த சௌகரியம் எப்ப கெட்டு போகுது, ஆரோக்கியம் எப்ப கெட்டு போகுது அப்படின்னு சொன்னா, இந்த வேத புத்தகத்துல நம்ம பார்க்கிறோம். ஒரு சிலரை நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிச்சோம் அப்படின்னு சொன்னா, அங்கே சவுல் ராஜாவுக்கே சௌக்கியம் இல்லாமல் போகிறது. சவுல் ராஜாவுக்கு என்ன இல்லை? சௌக்கியம் இல்லை. காரணம் வாசிங்க. சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேர்ந்த ஒருவனை தேடும்படிக்கு நீர் நிற்கிற கட்டளையிடும். தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உம்மேலே இறங்குகையில் அவன் தன் கையினால் அந்த சுரமண்டலத்தை வாசித்தால் உனக்கு சௌக்கியம் உண்டாகும் என்று சொல்லி சவுல் ராஜா கிட்ட அவனுடைய காவலன் ஒருவன் சொல்லுகிறார். இப்போ சவுலுக்கு சௌக்கியம் இல்லாமல் போனதுக்கு காரணம் ஒரு பொல்லாத ஆவி. ஒரு பொல்லாத ஆவி. ஆள் நல்லாதான் இருக்கிறான், அவன் ராஜாவா இருக்கிறான், ராஜ்யம் பண்றான், நல்ல அவனுக்கு எல்லாருமே பயப்படுறாங்க. அவனுக்கு எல்லாருமே என்ன பண்றாங்க? அந்த தேசத்தில் இருக்கிற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் ராஜாவுக்கு பயப்படுகிறார்கள். ஆனால் ராஜா ஒரே ஒரு ஆவிக்கு பயப்படுகிறான். ஒரே ஒரு ஆவிக்கு பயப்படுறான். ஏன் அப்படின்னா அது பொல்லாத ஆவி. அது என்ன ஆவி? இன்னைக்கு ஒருவேளை நம்ம வாழ்க்கையில சௌக்கியம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த பொல்லாத ஆவி இருந்துச்சுன்னா நிரந்தரமா சௌக்கியம் இல்லாம இருக்காது. திடீர்னு சௌக்கியம் போயிடும். திடீர்னு என்ன ஆயிடும் சொல்லுங்களேன்? ஆமா, ஒரு நாள் சௌக்கியம் போயிடும், அப்புறம் ஒரு மாசத்துக்கு கூட சௌக்கியமா இருப்பீங்க, அப்புறம் திடீர்னு என்ன ஆயிடும்? ஆமா, அந்த பொல்லாத ஆவி எப்பொழுது உங்களை தாக்குகிறதோ அப்பொழுதெல்லாம் நீங்க என்ன ஆயிடுவீங்க? ஆமா, பலவீனம் ஆயிடுவீங்க, சோர்ந்து போயிடுவீங்க. சௌக்கியம் அப்படிங்கிறது ஏதோ சரீரத்துக்கு மட்டுமல்ல, சரீரத்துக்கும் சௌக்கியம் வேணும், ஆவியிலையும் சௌக்கியம் வேணும், ஆன்மாவிலையும் என்ன வேணும்? சௌக்கியம் வேணும், குடும்பத்திலையும் என்ன வேணும்? சௌக்கியம் வேணும். சௌக்கியங்கிறது ஏதோ ஒரு விஷயம் அல்ல. கண்ணுக்கு சௌக்கியம் வேணும், காதுக்கு சௌக்கியம் வேணும், காலுக்கு சௌக்கியம் வேணும். ஏன்னா காலு சுகம் இல்லைங்க அப்படின்றாங்க. ஏங்க இப்படி நோண்டி நடக்கிறீங்க, காலுக்கு சுகம் இல்லைங்க, காலு வலிக்குது அப்படின்றாங்க. அப்போ இங்கே ஒரு பொல்லாத ஆவி சவுலை பிடித்த போது அவனுக்கு திடீர்னு எப்பெல்லாம் அந்த ஆவி அவனை தாக்குகிறதோ அப்பெல்லாம் அவனுக்கு என்ன ஆயிடுது? சௌக்கியமா போயிடுது. அதே மாதிரி மார்க் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறது. அங்கே ஒரு பையனை அந்த ஆவி பிடிச்சது அப்படின்னா அவன் சௌக்கியம் இழந்து அவன் படுத்து உருண்டு பல்லை கடித்து நுரை தள்ளி இப்படி ஆகி போறான் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையின் தகப்பன் அங்கே கொண்டு வருகிறான். அப்போ ஒரு ஆவி ஒரு மனிதனை தாக்கும் போது அவன் சௌக்கியத்தை இழந்து போகிறான். அதே மாதிரி தாவீது தன்னுடைய வாழ்க்கையில சௌக்கியம் இல்லைன்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய கோபத்தினாலும் பாவத்தினாலும் சௌக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றார். வாசிக்கலாம். சங்கீதம் 38வது அதிகாரம் 3வது வசனமும் 7வது வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். உமது கோபத்தினால் என் மாம்சத்திலே ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் என்ன இல்லை? சௌக்கியம் இல்லை என்று சொல்லி நான் பலனற்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன், கொந்தளிப்பினால் கதறுகிறேன்.
சௌக்கியம் இல்லைன்னா, அதாவது எவ்வளவு பேர் இருந்தாலும் அதை பார்க்காம கத்த ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய பேரை பார்த்துருக்கிறீங்களா? ஆமா. அப்படியே ஏன்னா அந்த வேதனை அவங்க வந்து அந்த கண்ணியம், கௌரவம், அந்தஸ்து இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அங்க பெருசா இருக்காது. ஆனா அந்த வேதனை, தாவீதே இங்க சொல்றார், நான் கதறுகிறேன். ஏன்னா தேவனுடைய கோபத்தினாலும் சௌக்கியம் இல்லாமல் போகும். ஒரு மனிதனுக்கு சௌக்கியம் இல்லாமல் போவதற்கு காரணம் ஒண்ணு, பொல்லாத ஆவி தாக்கினாலும் அவனுக்கு சௌக்கியம் இல்லாமல் போகும். இன்னொன்னு, தேவனுடைய கோபத்தினாலும் சௌக்கியம் இல்லாமல் போயிடும். இன்னொன்னு, பாவத்தினாலும் சௌக்கியம் இல்லாமல் போயிடும். அதனாலதான் யாக்கோபு சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு, நீ வியாதி வந்தால் என்ன செய்யணும்னா சபையின் மூப்பர்களை வரவழைப்பாங்க. ஏன்னா நீ ஜெபம் பண்ணி பார்த்தா உனக்கு ஒன்றும் நடக்கல. நீ ஜெபம் பண்ணா நடந்துரும். ஒருவேளை நீ ஜெபம் பண்ணி உனக்கு நடக்கல அப்படின்னு சொன்னா 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து வாசிச்சோம் அப்படின்னா, உங்களிலே ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சுகமாகும்படி உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கும் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகினாலேதான் இங்கே ஒரு மனிதனுக்கு சுகமில்லை என்று சொன்னால் அதற்கு காரணம் ஒன்று, குற்றங்கள், குறைகள், மீறுதல்கள், பாவங்கள், தேவனுடைய கோபம் அல்லது பொல்லாத ஆவி, ஏதாவது ஒண்ணு இருக்கும். அதனாலதான் நீ ஜெபம் பண்ணினால் கர்த்தர் உன்னை விடுவிப்பார் என்று சொல்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதனால நமக்கு சௌக்கியம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை என்று சொன்னால் நம்முடைய மனதிலே முதலாவது வர வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, இயேசுவின் இடத்திலே போனால் சௌக்கியமும் ஆரோக்கியமும் கிடைக்கும். ஆமென். அவர் சொல்றாரு, நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணுவேன். நான் சத்தியத்தை அவங்களுக்கு கொடுப்பேன். ஆகினாலே அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்திருக்க வேண்டும். எனக்கு சௌக்கியம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை என்று சொன்னால் நான் உடனே ஆண்டவரை தேட வேண்டும். இங்கே தாவீது ராஜா, அவனை சுற்றிலும் நிறைய வைத்தியர்கள் இருக்கிறாங்க. ராஜாவுக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு முதல்வருக்கு முடியல அப்படின்னு சொன்னா அமெரிக்காவில் கூட வாங்க வைத்தியம் பண்றாங்க. முன்னாள் முதலமைச்சர் எம்.ஜி. ராமச்சந்திரனுக்கு அமெரிக்காவில் தான் போய் என்ன பண்ணாங்க, வைத்தியம் பார்த்தாங்க. எங்க வேணா போய் வைத்தியம் பார்த்துக்கலாம். ராஜாவுக்கு எங்க வேணா வைத்தியம் பார்த்துக்கலாம். ஆனால் ராஜாவுக்கு சௌக்கியம் இல்லை என்றால் ஆண்டவர்கிட்ட சொல்றார், ஆண்டவரே எனக்கு சௌக்கியம் இல்லை, எனக்கு ஆரோக்கியம் இல்லை. கர்த்தாவே நீர் எனக்கு ஆரோக்கியத்தை தாரும், எனக்கு சௌக்கியத்தை தாரும் என்று சொல்லி ராஜா உட்கார்ந்து தேவ சமூகத்திலே அவன் கேட்கிறான். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கு சௌக்கியம் வேண்டும் என்று சொன்னால், ஆரோக்கியம் வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனிதனை தேடி நாம் போவதை விட்டுவிட்டு கர்த்தரை நாம் தேட வேண்டும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினாலே ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய வாழ்க்கையிலே நீங்க இதுவரைக்கும் உங்களுக்கு சௌக்கியம் கிடைக்கல அப்படின்னு சொன்னா என்ன தேடுங்க அப்படின்னு சொல்றார். அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்குகிறேன் சொல்லுகிறார். அவர் தான் நம்மை சுகமாக்குகிற கர்த்தர். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவினாலே அந்த சவுல் பொல்லாத ஆவினாலே விடப்படும் போது வேற ஒன்றும் பெருசாலாம் செய்யல. அந்த பொல்லாத ஆவி அவனுக்குள்ளே விடப்பட்ட போது அவன் எங்கேயும் ஓடல, எதுவும் பண்ணல. சாதாரணமா தாவீது என்ற ஒரு தேவனுடைய மனிதன், ஆண்டவருக்கு பிரியமானவன். யார் அதாவது ஆண்டவருக்கு பிரியமானவன் வந்து நின்னு பேசினா கூட போகும், பிசாசு ஓடிடும். ஆமென், அல்லேலூயா. தாவீதுக்கு
பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் இருதயத்துக்கு ஏற்றவன், என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்போ தாவீது அங்கே வந்து என்ன செய்கிறான், சும்மா மியூசிக் இது மாதிரி ஒரு கிட்டார் போடுறான், வாசிக்கிறான், அவ்வளவுதான், பிசாசு ஓடிடுது. ஆமென். வாசிக்கலாம். அதே 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் 15, 16 வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது சவுலின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உம்மை கலங்கப்படுகிறது, சுரமண்டலம் வாசிக்கிறதுனால் தேறின ஒருவனை தேடும்படிக்கு எங்கள் ஆண்டவனாகிய நீர் உமக்கு முன்பாக நிற்கிற உமது அடியாருக்கு கட்டளையிடும். அப்பொழுது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உம்மேல் இறங்குகையில் அவன் தன் கையினால் அதை வாசித்தால் உமக்கு சௌக்கியம் உண்டாகும் என்றார். கடைசி வசனம் வாசிங்க. சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து நன்றாய் வாசிக்கத்தக்க ஒருவனை தேடி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவர் பிரயோஜனமாக, இதோ பெத்லகேமின் ஈசாயின் குமாரனாகிய ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன். அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமாத்தன். 16ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும்போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினாலே வாசித்தான். அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சுஸ்தமாவான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே சவுலுக்கு அந்த பொல்லாத ஆவி பிடிக்கும் போது தாவீது அங்க போய், பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்தினாலே போ அப்படிலாம் சொல்ற. அது சாதாரணமா எழுப்பினா நின்னா அப்படியே சுரமண்டலத்தை எடுத்து அப்படியே வாசிச்சான், அவ்வளவுதான், அது போயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? ஹலோ, என்ன ஆயிடுச்சு? போயிடுச்சு. நீங்களும் நானும் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களா இருந்தால் தலைகெல்லாம் நிற்க வேண்டியதில்லை, 40 நாள் உபவாசம் போட வேண்டியதில்லை. சாதாரணமா இயேசு அந்த அதிகாரத்தை நம்ம கையில கொடுத்திருக்கிறார். ஆமென். இயேசு நம்முடைய கையிலே அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த நாட்களிலே அந்த அதிகாரத்தை உனக்கு கொடுத்திருக்கிறேன் போ அப்படின்னு தாவீது கிட்ட வந்து சொல்லல ஆண்டவர். அங்கே தாவீது என்ன செய்கிறான்? தேவனுக்கு உகந்தவனாக, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்படி சாதாரணமா நீங்க போய் நின்னீங்கனாவே அவங்க ஆரோக்கியம் ஆயிடுவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் சாதாரணமா போய் நின்னீங்கன்னா போதும், வேற ஒண்ணும் மியூசிக்லாம் படிக்க வேண்டியது. நிறைய பேர் இந்த மியூசிக் வச்சுக்கிட்டே வித்த காமிச்சு ஏமாத்துறாங்க. மியூசிக் போட தெரிஞ்சா போதும், பாட்டு பாட தெரிஞ்சா போதும், கர்த்தர் அவனோடு இருக்கிறாருங்கிறாங்க. அப்படின்னு சொன்னா நம்ம சினிமா பாடகர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? எல்லாரும் ஈஸ்வரி மாதிரி பாடுறதுக்கு ஆளே கிடையாது. ஆனா அவங்க பாடின பேய் ஓடுமா? ஆம். எம்.எஸ். விஸ்வநாதனை விட இசையமைப்பாளர் யாருமே கிடையாது. அந்த இசையை போட்டா பேய் ஓடுமா? படம் ஓடும், பேய் ஓடாது. ஆனா இங்கே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி போகணும் அப்படின்னு சொன்னா நீங்க போய் நின்னா போகும். ஆமென். ஹல்லேலூயா. அதனால இந்த பாட்டையும் மியூசிக்கை பார்த்து ஏமாந்துறாதீங்க. பாட்டையும் மியூசிக் பார்த்து என்ன பண்ணிடுறாங்க? ஏமாந்துறாங்க. அதெல்லாம் டான்ஸ் ஆடுறதுக்கு தான் ஆகும், அதெல்லாம் படம் ஓடுறதுக்கு தான் ஆகும். இங்கே தாவீது அந்த கிணறத்தை வாசிக்கும் போது அந்த பொல்லாத ஆவி ஓடுகிறது. ஆமென். அதனால நீங்க சுகம் பெறணும் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னா இயேசுதான். ஆமென். இயேசுவுக்கு பிரியமாக நீங்க வாழ்ந்தால் போதும். இயேசுவுக்கு பிரியமாக வாழ்றதுக்கு ஒன்றும் தலைகளெல்லாம் நிற்க வேண்டியதில்லை. தலைகளெல்லாம்
முதல்ல நீங்க சொந்தமா யோசிக்கிறத நிறுத்திருங்க, மற்றதெல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்திலே நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்காக தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை நீங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால் சும்மா இருங்க. சொந்தமா எதையும் யோசிக்காதீங்க, சொந்தமா எதுவும் பிளான் பண்ணாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே தாவீது இங்க அரண்மனைக்கு வரக்கு முன்னால ஆட்டம் மேய்ச்சிட்டு இருந்தவன் தான் வனாந்தரத்துல. ஆனால் அந்த நாள் வந்தது, அவன் அரண்மனைக்கு கொண்டு வரப்பட்டான். ஆமென். தாவீது அரண்மனைக்கு கொண்டு வரப்படுவதற்கு சவுலுக்கு பொல்லாத ஆவி வரணும். சவுலுக்கு என்ன ஆவி வரணும்? அதை நேர்த்தியாய் செய்வார் ஆண்டவர். யாருக்காவது பொல்லாத ஆவியை விட்டுதான் உன்னை அங்க அனுப்புவார். ஆமென். அனுப்புனாருன்னா நீ தான் அங்க அவர்களுக்கு சௌக்கியத்தை வர பண்ணுகிறார். ஆமென். உங்களை வச்சுதான் கர்த்தர் அதை செய்வார். உங்களை வச்சுதான் கர்த்தர். இயேசு எல்லா இடத்துலயும் இருக்கார். இயேசு எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு. ஆனா எல்லாரும் சுகமாயிட்டாங்களா? இல்ல. ஏன்னா உன்னை கனப்படுத்துவதற்காக, உன்னை மேன்மைப்படுத்துவதற்காக கர்த்தர் அவங்களுக்கு பொல்லாத ஆவியை விட்டுருக்கிறார். அவங்க என்ன ஆவி விட்டுருக்காரு? ஆமா, நீ போய் ஜெபம் பண்ணா கர்த்தர் நடத்துவார். ஆமென். நீ அங்க போய் ஒண்ணுமே சொல்ல வேணாம். இயேசுவே இவனை சுகமாக்கணும்னு சொல்றதுக்கு என்ன படிக்கணும் சொல்லுங்களேன், சொல்லுங்க. தாவீது எங்க போய் படிச்சான்? வனாந்தர காட்டுக்குள்ள. எந்த பள்ளிக்கூடம் இருந்தது? தாவீது எங்க போய் படிச்சான்? அவங்க அண்ணனுங்களை எல்லாம் அவங்க அப்பா நல்லா படிக்க வச்சு கொண்டு போய் அரண்மனையில பட்டாள வீரர்களா சேர்த்து விட்டான். ஆனா தாவீதை மட்டும் மறந்தே போயிட்டான். அவன் வனாந்தரத்துல காய் கனிய பிச்சு சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே தெரியுறான். ஆனால் அங்கே போய் அவன் எந்த டயலாக்கும் பேசல. போனா, நின்னா, வாசித்தான், பிசாசு ஓடிட்டு. ஆமென். ஹல்லேலூயா. அதனால நீங்க பேய ஓட்டுறதுக்கோ நோயை சுகமாக்குறதுக்கோ நீங்க என்ன பண்ண வேண்டியதில்லை. எங்க போய் எந்த வித்தையும் கத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரணமாய் நீங்கள் உங்களுக்கு இருக்கிற பலத்தோட போங்க. கிதியோன் உட்கார்ந்து ஒளிந்து போரடித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது ஆண்டவர் அவனை சந்தித்து சொன்னார், கிதியோனே, உன்னை வச்சுதான் இவங்களை எல்லாம் ரட்சிக்க போறேன்னு. ஐயோ, என்ன வச்சா? நானே இங்க ஒளிஞ்சுக்கிட்டு, நான் ஒரு சின்ன விவசாயி, நான் இங்க அவங்களுக்கு தெரியாம போர் அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இல்ல, உனக்கு உண்டான பலத்தோட போ அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆமென். கடந்த நாட்கள்ல நம்ம பார்த்தோம், அவர் நமக்கு என்ன பண்ணியிருக்கார்? அதிகாரம் கொடுத்திருக்கிறார். என் நாமத்தினாலே என்ன செய்வீர்கள்? பிசாசுகளை துரத்துவீர்கள். நோயாளி மேல் கை வைத்தால் அவன் சுகமாவான் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆமென். நம்முடைய ஆண்டவர் நமக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே நமக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணுகிறவர் கர்த்தர் தான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால எப்படி செய்வார் அப்படின்னு சொன்னா, அவர் நான் வந்து உன்னை சுகமாக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஏசாயா 31ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரரே, திரும்புங்கள். 31:5 சாரி. பறந்து காக்கிற பட்சியை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர்களை காத்து தப்ப பண்ணுவார். கடந்து வந்து அவரை விடுவிப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சினிமாவில் தான் காட்டுறான். என்ன காட்டுறான்? பறந்து வந்து காப்பாத்துற மாதிரி காட்டுறான். ஆனா நம்ம ஆண்டவர் தான் பறந்து வந்து பட்சியை போல காப்பாற்றுகிறவர். ஆமென். ஹல்லேலூயா. அதனால அவங்க வருவாங்க, இவங்க வருவாங்க, நீ எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுகிறவர், உனக்கு சௌக்கியம் வர பண்ணுகிறவர், உனக்கு சத்தியத்தை கொடுக்கிறவர் அவர். நீ எங்க இருந்து கூப்பிடுறியாங்க பறந்து வருவார். ஆமென். ஹல்லேலூயா. என்ன தடைகள் வந்தாலும் அதை கடந்து வருவார். அவர் பறந்து வருகிறவர்,
எல்லாம் கடந்து வருகிறவர். ஆமென். ஹல்லேலூயா. நிறைய பாஸ்டர்ங்க சொல்றாங்க, இங்க விட்டு போனீனா நீ நாசமா போயிடுவேன், இங்க விட்டு போனீனா இயேசு உன்னை கை விட்டுருவாருங்க. ஏன்னா அவரை கை விட்டதுனாலதான் அவர் அப்படி சொல்லிட்டு இருக்கிறார். ஏன்னா நீ கூப்பிட்ட அப்படின்னு சொன்னா அவர் கடந்து வருவார். ஆமென். பறந்து வருவார். நீ எங்க சிக்கிட்டு இருந்தாலும் அவர் வருவார் அங்க. ஆமென். வந்து உன்னை விடுவிப்பார். அதனால நான் செய்ய வேண்டியது என்னன்னா ஆண்டவரை நோக்கி ஜெபம், ஆண்டவரை நோக்கி ஜெபம். என்னுடைய வாழ்க்கையில நான் ஆண்டவரை நோக்கி நான் ஜெபிக்க வேண்டும். 119ஆம் சங்கீதத்துல தாவீது 134வது வசனத்துல அவர் பாடிச்சோம் அப்படின்னு சொன்னா அவர் ஜெபிக்கிறார். வாசிங்க. மனுஷர் செய்யும் இடுக்கத்திற்கு என்னை விலைக்கு விடுவித்தருளும், அப்பொழுது நான் உம்முடைய கட்டளைகளை காத்துக் கொள்வேன். ஹல்லேலூயா. சில பேரு வசனத்தை கை கொள்ள முடியாதபடி திசை திருப்பி கொண்டு போயிருவாங்க. இங்கே தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய கட்டளைகளை நான் கை கொள்ள முடியாதபடி என்னை திசை திருப்பி கொண்டு போயிட்டாங்க. நானும் பிசாசு பின்னால போயிட்டேன், ஆனால் என்னை விடுவித்தருளும். நான் இப்ப எங்க இருக்கிறேன்? சிறைச்சாலையில் இருக்கிறேன். நீ எந்த இடத்துல இருக்கிறியோ அங்க நீ உண்மையாகவே ஆண்டவரை நோக்கி நீ ஜெபித்தால் கர்த்தர் உன்னை விடுவிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே தாவீது என்ன செய்கிறார் என்று சொன்னால் அவர் ஆண்டவரிடத்துல கேட்கிறார், ஆண்டவரே நீங்க இப்ப விடுவிச்சீங்கன்னா நான் வசனத்தின்படி வாழ முடியும். ஏன்னா இப்ப நான் எந்த இடத்துல இருக்கிறேன்? வசனத்தின்படி வாழ முடியாத, வசனத்தை கை கொள்ள முடியாதபடி நான் சிறைப்பட்டிருக்கிறேன். ஒருவேளை பிசாசு கையில இருக்கலாம், அல்லது இங்கே தாவீது சொல்றார், மனுஷர்கள் என்னை கொண்டு போய் வைத்திருக்கிறார்கள், மனுஷனுடைய இடுக்கண் என்னை கொண்டு போய் வைத்திருக்கிறார்கள். ஆண்டவரே நீங்க என்ன விடுவிச்சீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? உங்களுக்கு நான் பண்ண பொருத்தனைகளை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி அங்கே அவன் சொல்லுகிறான். அதே 119ஆம் சங்கீதத்துல 153வது வசனத்தை நம்ம வாசிச்சோம் அப்படின்னு சொன்னா தன்னுடைய உபத்திரவத்துல சொல்றான், என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும், உம்முடைய வேதத்தை நான் மறவேன். அங்க மனுஷனால பிரச்சனை தாவீதுக்கு, அப்பவும் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். அடுத்தது வியாதி, உபத்திரவம், நெருக்கம், கஷ்டம், அப்பயும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான். அதே 116ஆம் சங்கீதம் 4வது வசனத்துல வாசிக்கும் போது அங்கே ஆத்துமாவிலே விடுதலை வேணும் என்று அவன் ஜெபிக்கிறான். மனசுல எல்லாமே பிரச்சனை இல்லை, ஆனா மனசுல ஒரு போராட்டம் இருக்கிறது. அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு, கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும் என்று கெஞ்சினேன். பாருங்க, அதாவது எங்கெல்லாம் பிசாசு எங்கெல்லாம் நம்மளை பிடிச்சு வைக்கலாம் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். ஆனா எங்க இருந்தாலும் சரி, தாவீது மனுஷனால் இடுக்கண் வரும்போது ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். அங்கிருந்து கர்த்தர் அவனை விடுதலை ஆக்குகிறார். அதே மாதிரி வியாதியாய் இருந்தது, அப்பொழுதும் அவர் என்ன செய்கிறார்? ஆண்டவரை நோக்கி கேட்கிறார். ஆண்டவர் அவனை விடுதலை ஆக்குகிறார். இங்கே ஆத்துமாவில, மனசுல நிறைய பேருக்கு எல்லா போராட்டமும் நீங்கினாலும் மனசுல சில போராட்டங்கள் இருந்துகிட்டே இருக்கும். மனசுல சில போராட்டங்கள் இருந்துட்டே இருக்கும். அந்த மனசுல இருக்கிற போராட்டங்கள் நம்ம விட்டு போகணும் அப்படின்னு சொன்னா அதுக்கும் ஆண்டவர் தான் ஜெபிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அதனால சில பேருக்கு மனசுல போராட்டம் போது அங்க போய் யோசனை கேட்கலாமா, இங்க போய் யோசனை கேட்கலாமா, அவங்க கிட்ட கேட்கலாமா அப்படின்னு நினைப்பாங்க. தயவு செய்து அதை செஞ்சிடாதீங்க. பிசாசு உங்களை திசை திருப்பிடுவான். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் நமக்கு ஆறுதல் செய்கிறவர். அவர் பறந்து வந்து பட்சியை போல பறந்து வந்து விடுவிக்கிறவர். பாஸ்டர் ஆண்டவரே அந்த விசுவாசி நாசமா போட்டுன்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அதையும் கடந்து வந்துருவார். ஆமென். இங்க நிறைய விசுவாசிகள் அப்படி, நிறைய ஊழியக்காரங்க அப்படி ஜெபம் பண்றதை நான் பார்த்திருக்கிறேன். எனக்கு ஆச்சரியமா போச்சு, என்னடா அந்த பாஸ்டர் இப்படி ஜெபம் பண்றாரு, அவர் சொல்றத ஒருத்தர் கேட்கல. நான் அவர் பேரை சொல்ல நான் விரும்பல, சொல்றதை கேட்கல. ஆனா அவர் என்ன செஞ்சாரு தெரியுமா? ஆண்டவரே
எடுத்து போடும், சமாதானத்தை எடுத்து போடும் ஜெபிக்கிறார். இந்த மாதிரி ஒரு ஜெபம் எங்கேயாவது இருக்கா? நான் அசந்து போனேன். ஏன்னா இன்னைக்கு இந்த மாதிரி மந்திரவாதி பாஸ்டர்லாம் இருக்கிறாங்க, பிலிசுனிய பாஸ்டர்கள் இருக்கிறாங்க. அதனால தயவு செய்து நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நம்முடைய தேவன் நம்மை சௌக்கியம் பண்ணுகிறவர், நம்மை ஆரோக்கியம் அடைய செய்கிறவர், சத்தியம் இல்லையா சத்தியத்தை கொடுக்கிறவர். அவர் எப்படி செய்வார்னா அவர் பறந்து வருவார். ஆமென், அல்லேலூயா. அவரை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. நம்முடைய ஆண்டவர் ஒருவராலும் கட்டுப்படுத்த முடியாதவர். அவர் பட்சியை போல பறந்து வருவார். எவ்வளவு பெரிய எரிகோ போல தடை இருந்தாலும் அதையும் கடந்து வருவார். ஆமென். அதனால தாவீது தன்னுடைய வாழ்க்கையில அவன் சொல்லுகிறான், நான் வசனத்தை கை கொள்ள முடியாதபடி நான் மனிதன் இடுக்கண் செய்து வைத்திருக்கிறான், அதிலிருந்து என்னை விடுதலையாக்கும் என்று ஜெபித்த போது கர்த்தர் அவனை விடுவித்தார். ஆமென். இரண்டாவது, சரீரத்திலே வியாதி, அவனுக்கு சௌக்கியம் இல்லை. அப்பொழுது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார். கர்த்தர் அவனை எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்குகிறார். ஆமென். அதே மாதிரி ஆத்துமாவிலே பிரச்சனை, ஆத்துமாவிலே அவனுக்கு போராட்டங்கள், அப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். கர்த்தர் அவனை விடுவிக்கிறார். ஆமென். ஆகினாலே நம்முடைய ஆண்டவர் நமக்காக ஜீவனை கொடுத்து, நமக்காக இரத்தம் சிந்தி, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாள் உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஆண்டவரை நான் ஏதோ ஒரு மனுஷங்கிட்ட அவரு அடிமையா போயிட்டாருன்னு நினைக்க வேணாம். அவங்க சொன்னாதான் செய்வார், இவங்க சொன்னதான் செய்வார் அப்படிங்கிறத விட்டு வெளியே வந்து கர்த்தர் என்னை பறந்து வந்து காக்கிறவர், தடைகளை கடந்து வந்து எனக்கு ஆரோக்கியம் கொடுக்கிறவர், எனக்கு சுகத்தை கொடுக்கிறவர், பலத்தை கொடுக்கிறவர், சத்தியத்தை கொடுக்கிறவர் என்று சொல்லி நான் விசுவாசிக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ஆகையினாலே நம்முடைய ஆண்டவர் நமக்கு நேரடியாக சௌக்கியத்தை வர பண்ணுகிறவர், நேரடியாக ஆரோக்கியத்தை கொடுக்கிறவர், நேரடியாக நமக்கு சத்தியத்தை கொடுக்கிறவர். ஆமென். ஜெபிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, மை துதிக்கிறோம், மை வாழ்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல கர்த்தாவே காலை நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் வாக்கு பண்ணி இருக்கிறீர், உனக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி உனக்கு நான் சத்தியத்தை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கிறீங்க. அதை எப்படி செய்வேன்னு சொல்லி இருக்கிறீங்க. நான் பறந்து வருகிற பட்சியை போல வந்து உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன், சௌக்கியத்தை வர பண்ணுவேன். எவ்வளவு தடைகள் இருந்தாலும் அதை கடந்து வந்து நான் உனக்கு ஆரோக்கியத்தை தருவேன், உனக்கு சௌக்கியத்தை தருவேன். நீ சத்தியத்தின்படி வாழ உனக்கு நான் உதவி செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை இவ்விதமாக எங்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணுவதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சத்தியத்தை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். அன்று தாவீது மனிதனால் வரும் இடுக்கத்திற்கு விலக்கி காக்க ஜெபித்த போது அந்த இடுக்கத்திலிருந்து விடுதலை ஆக்கினீர். ஆத்மாவை விடுவிக்க கேட்டபோது ஆத்மாவை விடுவித்தீர். சரீரத்தை நோயிலிருந்து விடுவிக்க கேட்டபோது சரீர நோயிலிருந்து விடுவித்தீர். அதுபோல எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் சௌக்கியமும் ஆரோக்கியமும் அடைய எங்களுக்கு உதவி செய்யும். இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தேவனாகிய கர்த்தர் அவர்கள் எப்பொழுதெல்லாம் நோக்கி கூப்பிடுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் பறந்து வருகிற பட்சியை போல நீர் சென்று அவர்களுக்கு ஆரோக்கியம் அடைய செய்வீராக, சௌக்கியம் உண்டாக செய்வீராக. நீர் அப்படியே செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.